திமுக கூட்டணி கட்சியினர் மீது தாக்குதல் நடத்திய பாஜகவினர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்கின்ற குற்றச்சாட்டை தொடர்ந்து அண்ணாமலை உட்பட சம்பந்தப்பட்ட பாஜகவினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கோவை ஆவரம்பாளையம் பகுதியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நேற்றிரவு தேர்தல் விதிமுறைக்கு உட்பட நேர வரம்பை மீறி வாக்கு சேகரித்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பாஜகவினர் மற்றும் திமுக கூட்டணி கட்சியினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் மற்றும் மோதல்கள் ஏற்பட்டது. அப்போது திமுகவை சேர்ந்த மோகன்ராஜ், செல்லப்பா, ரங்கநாதன், சேகர், சதீஷ், சிபிஎம் கட்சியைச் சேர்ந்த ஜோதிபாசு, மதிமுகவை சேர்ந்த குணசேகரன் ஆகியோர் மீது பாஜகவினர் தாக்குதல் நடத்தியதாக தெரிகிறது. தங்கள் மீது தாக்குதல் நடத்திய பாஜகவினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி திமுக கூட்டணி கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் கோவை தொகுதி திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் மற்றும் திமுக வேட்பாளர் செயலாளர் கார்த்திகேயன் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய கார்த்திக், திமுக கூட்டணி கட்சியினர் தாக்கப்பட்டது தொடர்பான புகாரில் அண்ணாமலை மற்றும் பாஜக முக்கிய பிரமுகர்கள் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றச்சாட்டு தெரிவித்தனர். அண்ணாமலை கூட அவங்க பாஜக வேட்பாளரோட வந்தவங்க அடியாட்கள், அதாவது ஆவரம்பாளையத்தை சேர்ந்தவர்களும் கிடையாது, கோவை சேர்ந்தவர்களும் கிடையாது. வெளியூரிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ரவுடிகள் காவல்துறையோடு பேசி கொண்டிருந்த பொழுது பின்னால் இருந்து வந்து எங்களது கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் பின்னால் வந்து தாக்கியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு கோடைத்தனமானது. ஒரு 4 பேர் 5 பேர் வந்து நியாயம் கேட்குறாங்க. 10-40 மணி வரைக்கும் வந்து ஒரு வேட்பாளர் பேசிகிட்டு இருக்காருன்னா அதை வந்து கேட்க போனவங்களை வந்து தாக்கியிருக்கிறாங்க. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதுக்கு வந்து வீடியோ ஆதாரமே இருக்கிறது. அது மட்டுமல்ல, நேற்றைக்கு அந்த தாக்குதல் சம்பவம் நடைபெற்றதுக்கு பிறகு கூட வந்து அண்ணாமலை மீதோ பாஜகவுடைய முக்கிய பிரமுகர்கள் மீதோ எந்த வழக்கு தொடரல. தாக்குதல் சம்பவம் தொடர்பாக குணசேகரன் என்பவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் அடிப்படையில் பாஜகவை சேர்ந்த ஆனந்தன், மாசாணி, லட்சுமி செந்தில், ரங்கநாதன் ஆகிய 4 பேர் மீது கீழமேடு போலீசார் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தேர்தல் விதிமுறைகளை மீறியதாக பாஜக வேட்பாளர் அண்ணாமலை மீது தேர்தல் அலுவலர் கீழமேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த புகார் பேரில் அண்ணாமலை மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.